இந்த கேம்பெயின் ஸ்டைலை வந்து இவங்க இன்னும் ட்ரெடிஷ்னலாகவே வச்சுருக்காங்க. இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் அந்த கேம்பெயின் ஸ்டைலை மேடை பேச்சாகவே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா, ஒரு தொகுப்பு என் அரசு மீது சாட்டப்படக்கூடிய எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் ஒரு தொகுப்பு 25 குற்றச்சாட்டு, அதுக்கு என்னுடைய பதில் 25க்கான பதில். அதை ஒன்றை என்னால் செய்ய முடியலன்னா ஏன் செய்ய முடியலங்கிறதுக்கு விளக்கம், ஒன்றை செய்யலைன்னா சாரி ஐ குடன்ட் அச்சீவ் இட் அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட். இதை கொடுக்கறது ஒரு இன்டலெக்சுவல் இன்டெகிரிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் அதை தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்த்துற முடியும். நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதை நான் செஞ்சுட்டேன், அம்மா நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதை என்னால் செய்ய முடியல, என்ன மன்னிச்சிருங்க, அம்மா இதை சொல்லியிருக்கீங்க, அடுத்த முறை வந்தால் இந்த வகையில் நான் செஞ்சுருவேன், அது டைம் கன்சூமிங், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் 2016 ஆனுவல் வீட்டு வரி 63,000 ரூபா கட்டினேன். இப்போ 1,70,75,000 ரூபா கட்டுறேன் ஆனுவல் டேக்ஸ். என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் 2015-16 பீக் சம்மரில் 8,000 ரூபா வரும். இன்றைக்கி 13,000 ரூபா 16,000 ரூபா வருது, டபுள் ஆயிருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அதுக்கு 2,500 ரூபா, 20 லட்சம் லேப்டாப்பு, இந்த பஸ் எல்லாம் ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீ, உனக்கு 1000 ரூபா, இந்த உனக்கு 2,000 ரூபா, இந்த உனக்கு 5,000 ரூபா, அடுத்தப்பில் ஓட்டு போட்டீங்கன்னா உனக்கு இன்னும் 10,000 ரூபா, எல்லாருக்கும் கூப்பன் 8,000 ரூபாய் கூப்பன். ஏன்னா இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னா என்ன போய் கேள்வி வருமா இல்லையா? துறைகள் வெவ்வேறையா இருக்கலாம், ஆனால் ஒரு சராசரி மனிதன் இந்த கேள்வியை நினைப்பானா இல்லையா? இவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்குது, ஐயோ என்கிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லை, நீ படிக்காத வீட்டில் இருன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க வரவனுக்கு ஒரு பெக்கர் வந்தாருன்னா இந்த 20,000 ரூபா வச்சுக்கோ, ஒரு சர்ச்சுக்கு இது ஒரு தர்ம காரியத்துக்கு காசா இந்த 50,000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு பையிலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு அந்த கேள்வி வருமா இல்லையா? என்ன ஃபீஸ் கேட்டால் இல்லை, ஃபீஸுக்கு பணம் கிடையாது, அது வேற செக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் எப்படி ஏற்றுவாங்க? அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு, 5 லட்சம் கோடி. இதெல்லாம் வேர்ல்ட் பேங்க்லேருந்து வாங்குறீங்க. எங்கே போகுதுன்னா வேர்ல்ட் பேங்க் சொல்கிறோன்னா 25% போல தான் நாங்கள் கொடுத்த திட்டத்துக்காக செலவழிக்கப்படுது. அப்போ 75% எங்கே போகுது? அதுதான் இந்த 5,000, 1000, 2,000 போகிறதெல்லாம் இதுதான். அதாவது இன்னொன்று நீங்கள் நல்லா சொல்லி காமிச்சிங்க, இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான்றது அம்பேத்கரால் இவங்களால் கொண்டு வரப்பட்டது. எஸ்சி எஸ்டி மக்களுக்காக மட்டும்தான் அது செலவழிக்கப்பட வேண்டும். ஒரு தடவை இதை கேட்குறாங்க, எஸ்சி ஸ்பெஷல் காம்பவுண்ட் பிளான்லேருந்து நீங்கள் செலவழிச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு செலவழிச்சிங்களா? நம்ம செலவழிக்கல. எதுக்காக செலவழிச்சிங்க? இது இலவச திட்டங்களுக்காக. இலவச திட்டங்கள் வாங்குறவங்களும் அவங்க தானே, எஸ்சி எஸ்டி தானே அப்படின்றார். அதில் நிறைய பிசி எம்பிசி எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்ற அந்த ஒரு இதையே இன்னைக்கு கொச்சப்படுத்திட்டாங்க. அதான் இன்னைக்கு ஒரு அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஏன் சார் தேனாம்பேட்டையிலேருந்து நந்தனத்துக்கு 1.5 கிலோமீட்டரு, அதுக்கு எதுக்கு சார் 1,300 கோடியில் மேம்பாலம் அப்படிங்கிறாரு. சார் இந்த இவ்வளோ தூரம் வந்தேனான்னு இதை கடந்து வந்துட மாட்டானா சார்? அதே போல் சென்னையில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள், எலெக்ஷனுங்கிறது கம்யூனிகேஷன், எலெக்ஷனுங்கிறது கேம்பெயின். சின்ன சின்ன வார்த்தைகளில் இதை வெற்றி கொண்டவங்கலாம் இருக்காங்க. அண்ணாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் முத்திரை, உதயசூரியன் சின்னத்தில் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய போயட்ரியை பேட்டர்ன் பண்ணி அண்ணா சொன்னதை சொல்லுவாங்க. போத் த பார்ட்டிஸ், நான் மேடம் ஜெயலலிதாவோட நெருங்கி இருந்ததுனால சொல்கிறேன், அவங்க அதை மெட்டிகுலஸாக பண்ணுவாங்க. என்னென்ன குற்றச்சாட்டு, அதுக்கு என்னென்ன பதில், அது இல்லையா ஆமாம் நான் செய்ய மாட்டேன் இதை அப்படின்றாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் ஒரு ஸ்பீச் எழுதிட்டேன். அவங்க ஹெலிகாப்டரில் படிச்சுட்டே வர்றாங்க. மிஸ்டர் பெர்னார்ட் பண்ணாங்க, எஸ் மேடம், இல்லை இந்த சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு எழுதியிருக்கீங்களே, ஹேவ் யூ ரெட் இட் அப்படின்னாங்க. ஹேவ் யூ சீன் த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னாங்க. நோ மேடம். தென் ஹவ் டிட் யூ ரைட்? இல்லை இதை எடிட் இந்த ஹிந்துவில் ஒரு நியூஸாக சினாப்சிஸாக போட்டிருப்பாங்க. எல்லா முஸ்லீம்ஸுக்கும் ஆளுக்கு 5 ஏக்கர் லேண்டு தரேன்னு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் இருந்தால் நல்ல பதில் சொல்லணும். வேணாம் அதை எடுத்துருங்க, எதுக்கு பம்பு அப்படின்னா அந்த மாதிரியான சென்சிட்டிவிட்டி இருக்கணும். ஒரு அருமையான ஸ்கீம் அவங்க கொண்டாந்தாங்க. கிராமப்புற பொருளாதாரத்தில் பெண்களுக்காக ஆடு மாடு கோழி கொடுக்கறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. அம்மா உணவகம் பாருங்கள், அது இவங்க அவங்க அதை இந்தியா பூரா இன்னைக்கு வந்துருச்சுங்க அம்மா உணவகம். அது ஆம் ஆத்மி பார்த்தா அங்கே போய் வர. ஆமாம், அங்கே போய் ஆரம்பித்தார். அண்ணா கேன்டீன்னு தெலுங்கில் ஆரம்பித்தாங்க, ஆந்திராவில் என்டிஆர் பேரில். இந்த மாதிரி இந்தியா பூரா வந்துருச்சு. அம்மா இருக்கும்போதே எகிப்துலேருந்துலாம் வந்து பார்த்துட்டுலாம் போனாங்க. அது ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம். வீரமாமுனிவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு 2012 சைதை துரைசாமி எங்கிட்ட தான் சொன்னார், எம்ஜிஆர் உணவகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாமா சார்? தலைவர் வீட்டுக்கு போனவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. அவர் முதல் கேள்வியை சாப்பிட்டீங்களான்னு தான் சார் கேட்பார். அதனால் அப்படி ஒன்று ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. எங்கிட்ட தான் அதை ரிவீல் பண்ணார். நான் சொன்னேன், அருமையான ஸ்கீம் சார், எம்ஜிஆர் உணவகம்னு சொல்கிறதா என்னங்கிறத கொஞ்சம் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க. அம்மா உணவகம்னு வச்சுக்கிறேன் சார் அப்படின்னாரு. அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லலை, இவர் தான் சொன்னார். இட் வாஸ் சைதை துரைசாமிஸ் பிரைன் சைல்ட். ஹி வெண்ட், பிரசன்டட், ஷி இமிடியேட்லி அக்ரீட், எஸ் கோ ஹெட்னு. அது என்னென்ன எவ்வளவோ பணம் அந்த அரசில் செலவாகுது. ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளானில் 1000 ரூபா ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம கோவிட் சமயத்தில் பார்த்தோம். எல்லா எக்ஸலண்ட்டுங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும்
₹1 இட்லிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பசிப்பிடி போக்குவரத்தை விட என்ன பெரிய புண்ணியம் ஒருத்தருக்கு இருக்க முடியும். அது நாங்க மூடலன்னு சொன்னாங்க, நீங்க மூடல, அது செயல்படலையே, அது எஃபெக்டிவா செயல்படலையே. இதெல்லாம் வந்து இன்னைக்கு போய் திமுகவுக்கு தோத்து ஃபெயில் ஆயிட்ட பையன்ட்ட டே அப்பயே சொன்னேன் நீ கட்டடிக்க வேணாண்டா, சினிமாவுக்கு போக வேண்டான்னு அப்பயே சொன்னேன், ஒழுங்கா கிளாஸுக்கு வேணாலும் சொல்ல முடியாது, வருத்தப்படுவான். இல்லை டிஎம்கே இன்ட்ராஸ்பெக்ட் நம்ம யார் சொல்றதுக்கு. தேர்தல்கள் வெற்றி வரும் தோல்வி, அடுத்த எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. ஒரு எலெக்ஷன்ல தோல்வி, ஒரு எலெக்ஷன்ல வெற்றி. அப்படிதான் மாறி மாறி தமிழ்நாடு வரலாறு. புனரபி மரணம் புனரபி ஜனனம். அதனால வெற்றி தோல்வி இரவும் பகலுமா மாறி மாறி வரும். எந்த அரசாங்கமா அது விஜய்க்கும் பொருந்தும் இல்ல. தம்பி ஜோசப் விஜய் தலைமையில் அமைகின்ற அரசு பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு கருத்தை, அறிவுரையை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மக்களிடம் செல், மக்களோடு பழகு, மக்களோடு வாழ்ந்திடு, மக்கள் பேசுவதை கேள், அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். இந்த அறிவுரையை வேண்டுகோளாக இனிய மாணவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அளித்து, புதிய தமிழ்நாடு மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற அரசாக, தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளுக்கு வடிவம் தருகின்ற அரசாக, தமிழகத்தில் எல்லோரும் எல்லாமும் பெறுகின்ற அரசாக அமைந்திட எங்களுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள், பிரார்த்தனை, பாராட்டுக்கள். விஜய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.